இந்த பைரவி வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல மாஸ் என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாம, என் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்கூலுக்காக கூட்டிட்டு வந்தேன். இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டொனேஷன் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி இந்த பைரவிக்கு. இப்போ இலக்கியாவே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நிலைமையில இருக்காளே, அப்போ நம்ம கௌதம் எந்த மாரி நிலைமையில இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோவத்துல நின்னுட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில நம்ம இலக்கியா இருந்துட்டு நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாம, கௌதம நான் நல்லபடியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க அதுல எந்த ஒரு கவலையுமே பட தேவை கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் கிட்ட இந்த மாரி தான் நான் ஸ்கூல்ல டீச்சரா இல்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயாம்மாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, கண்டிப்பா கௌதம் வந்துட்டு வேலைக்கே போக வேணாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த பைரவி பார்த்துறவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பைரவிய பார்த்த உடனே டக்குன்னு திரும்புனாங்க. இந்த 2 பேர் வந்திருந்தாங்க இல்லையா? நாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் மூஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. நம்மள பார்த்த உடனே அந்த பொண்ணு திரும்பி நின்னுச்சு. அந்த பொண்ணு யாரு? கூப்பிடுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில நம்ம இலக்கியா திரும்பின உடனே அந்த பைரவிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன அதாவது பைரவி நீ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்க மருமக மாரியே தெரியுதே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில நீங்க போங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, பைரவி இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அந்த ஒரு நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியா இருந்துகிட்டு அதாவது இந்த பைரவிய பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோவத்தோட நம்ம இலக்கியாவ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவி இருந்துட்டு, "என்ன இலக்கியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீயி? இங்க ஸ்கூல்ல ஆயாம்மாவா வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கியா? அப்போ என் கௌதம் எங்க? என் கௌதம நீ என்ன பண்ண? அவன எந்த மாரி வேலைக்கு நீ அனுப்புன?" அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கேள்வியா கேட்டு தள்ளிடுறாங்க. "பைரவி மேடம், என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கீழ இறங்கி வேலை செய்றது என்னோட லெவல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம கௌதம இந்த அளவுக்கு கீழ்த்தனமாலாம் நான் இறக்க மாட்டேன். கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம நீங்க யாரு முதல்ல கௌதம பத்தி கேட்க? கௌதம் என்னோட புருஷன். அவரு என்ன வேலை வேணாலும் செய்வாரு. அத வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு நீங்க யாரு? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. சரி ஓகே. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா இருந்துட்டு அதாவது இந்த பைரவி கேட்குறாங்க, "சரி கௌதம் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. கௌதம் கிட்ட நான் பேசணும். நீங்க 2 பேரும் எங்க தங்கியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சுறாங்க. "மறுபடியும் எதுக்காக மேடம் நீங்க கூப்பிடுறீங்க? கௌதம கொலை பண்றதுக்காகவும், என்ன கடத்தி வச்சு கடைசியில இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காகவும் பிளான் பண்றீங்களா? அதெல்லாம் எதுவுமே நடக்காது. கௌதம இப்போதைக்கு பார்க்கணும், கௌதம் கிட்ட பேசணும் அப்படின்ற எண்ணத்த நீங்க விட்டுருங்க. கௌதம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பிசினஸா மேனா வரப்போறாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சைலன்ட்டா போயிட்டு உங்க வேலைய பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.